ஜெய் சாயிராம். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. முயற்சி எடுப்பவர்கள் மட்டும்தான் தாங்கள் நினைத்ததை அடைகிறார்கள். நினைத்த மாதிரியே வாழ்வும் அமைந்து விடுகிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிவரும் காலம் இனிமையாக உதயமாக அத்தனை வாய்ப்புகளும் வெற்றிகளும் நமது வசமாகும். இந்த வருடம் முதல் நாம் விரும்பிய அனைத்தும் கிடைக்கப்பெற்று மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வாழ்வில் நிரம்பி வழிய மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் சாயிராம். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றிதான். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்குமே தவிர இதுவரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவுமே உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சிலரின் கோபத்தை கூட மன்னித்துவிடு, மறந்துவிடு. ஆனால் உதாசீனப்படுத்துபவர்களை எப்பொழுதும் மன்னித்து விடாதே, மறந்தும் விடாதே. இது நாள் வரை பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்துவிட்டால், அந்த பக்குவம் வந்துவிட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது உன் மனதிலும் உன்னுடைய நினைவிலும். சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருவது பேச தெரியாமல் அல்ல, பேச தெரியாமல் அவர்கள் பேசாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது, தவறாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அமைதி என்பதை புரிந்து கொள். உயரத்தில் இருக்கின்றோம் என்று எப்பொழுதுமே மனதில் பெருமிதம் பட்டுக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உனக்கே பாதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே தலைகணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணில் நீ படும் பொழுதெல்லாம், அந்த தூசி படும் பொழுதெல்லாம் ஏன் அப்படி நினைத்தோம், ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று அவர்களே கண் கலங்குவார்கள், அவர்களே வருந்துவார்கள். ஏன் அந்த சொல்லை சொல்லிவிட்டோம் என்று. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதே இல்லை, அப்படியே நிற்பதும் இல்லை உன் வாழ்வில். தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் மிக சுலபமாக. ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் எந்த ஒரு நேரத்திலும் திருத்தவே முடியாது. சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிக சிறந்த ஆசானாகவே இருக்கும். சரியாக வாழ்வ கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசான். ஒன்றை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தையால் போராடுவதை விட, வார்த்தைகளால் அவர்களோடு மன்றாடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மிக மிக சிறந்த வழியாகவே இருக்கும். துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம்தான், மிகப்பெரிய பலவீனம்தான் துவண்டு போவது. ஆனால் வெற்றிக்கான நிச்சய வழி அதுவாகத்தான் இருக்கும். நீ துவண்டு விடாமல் எதிர்த்து நின்று போராடினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை வந்து சூழும். தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்வதே நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய முன்னேற்றப்படியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. மனம் என்ன நினைக்கிறதோ, மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்பொழுதே செய்துவிடு. செய்ய நினைத்தவுடன் செய்துவிடு. ஏனென்றால் காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்காது. உன்னுடைய மனமும் நிலையானதாக இருக்காது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். தாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும்
சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா? அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடியும், சில சமயம் கவலையோடு இருந்தும், சில சமயம் புலம்பிக் கொண்டும், சில சமயம் உன்னுடைய கஷ்டத்தோடு எதிர்த்து நின்று போராடியும், சில சமயங்களில் சாயே துணை, எது வந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு என் காலடியில் சரணடைந்து நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து விட்டாய். இதோ நீ பட்ட வேதனை, நீ பட்ட கஷ்டங்கள், இதுவரை நீ சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வாக, நல்ல பதிலாக உலகத்தில் உள்ள அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு உன்னை ஆசிர்வதிக்க இதோ உன் இல்லம் தேடி உன் அப்பா வந்து விற்கிறேன். இந்த நல்ல நாளில், நல்ல நேரத்தில் மனை நிறைவாக அனைத்தையும் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள். உனக்காக தேடி வந்த வரத்தை மகிழ்ச்சியாக, மிக ஆனந்தமாகவே பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான சுபமான நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கும். நீ உன் வாழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையிலா இத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பலவிதமான மாற்றங்களும் தருணங்கள், நல்லவிதமான தருணங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கை கொண்டும் ஒரு செயலை செய்கின்ற போது வெற்றியை நமதாக்கிக் கொள்ள முடியும். தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் போது மற்றவர்களின் தயவின்றி வாழ்வில் முன்னுக்கும் வர முடியும். வாழ்வின் தடைகளை தகர்த்து எறிய முடியும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற புதுவிதமான தெம்பு நம் மனதில் தோன்றும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதனை தீர்த்து கொள்ள தன்னம்பிக்கை மிகவும் உதவி செய்கின்றது. நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கையால் உனக்குள் ஒளிந்திருக்கும் பலத்தை வெளிக்கொண்டு வர அந்த நம்பிக்கையே வழிவகை செய்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையெல்லாம் உணர்ந்து கொண்டாய். உன் பாதையில் நீ பட்ட போராட்டங்கள், நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே என்று கவலை உன்னில் இருக்கிறது. அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, எதையுமே மாற்றக்கூட என் மனசு வரவில்லையா என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய கஷ்டகாலம், உன்னுடைய கர்ம வினையால்தான் நீ அத்தனை சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தாய், போராட்டங்களை தாங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. இதுவரை நீ சந்திக்காத பல மாற்றங்களை இனி உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய். அதிசயத்தில் ஆழ்ந்து நிற்கவே போகிறாய். இனி என்னுடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றாக நீ காண்பாய். நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்துமே என்னால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டதுதான் என்பதை முழுமையாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்க முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எது வந்தாலும் அது என் கண் பார்வைப்படிதான் வரும். என்னுடைய அனுமதி கேட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் என்மேல் உனக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காகத்தான் அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சுபமாக முடித்து கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளிலும் நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நான் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்யும் அத்தனை வேளைகளிலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தாலும் வைக்காவிட்டாலும், உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் என் கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த
நல்லதை நிகழ்த்த, மங்களத்தை அள்ளிக் கொடுக்க எப்பொழுதுமே நான் யோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாமே சுபமாகவே இருக்கும். என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், என்னை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீ குழம்ப வேண்டாம். உன் மனதிற்கு நிம்மதி தரும் செயல் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே செய். நீ வாயால் சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், உனக்காக அனைத்தையும் செய்ய உன் சாயப்பா உன் கண்முன் வந்து நிற்பேன். எனக்காக அதிகமாக பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. மனதார் நம்பிக்கையோடு சாயி என்று ஒரு முறை நினைத்தால் கூட போதும். உன் கவலைகள், சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா வருவேன். வந்து உன் கண் முன் நிற்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன். புரிந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்றென்றும் உன்னிடம் நிரந்தரமாக இருப்பேன். உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை விட்டு யார் விலகினாலும் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருப்பேன். உனக்கு பாதுகாவலனாகவும் இருப்பேன். உற்ற தோழனாகவும் இருப்பேன். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அத்தனையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி, நினவிலும் சரி, என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன், என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும், என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். கஷ்டமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை, எல்லாம் இழந்து விட்டது போன்ற ஒரு நிலைமை, எல்லாம் கிடைத்து விட்டது போன்ற ஒரு சந்தோஷம், இது போன்ற சூழல்களில் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்வு. இதைதான் நம் முன்னோர்கள் இயற்கையோடு கலந்ததுதான் வாழ்வு, இயற்கையோடு கலந்து இருப்பதுதான் மனித வாழ்வு என்று சொல்லி இருக்கிறார்கள், சொல்லி கூறி சென்றிருக்கிறார்கள். மனிதனின் வாழ்வு எப்பொழுதுமே இயற்கையோடு சார்ந்து இருப்பதுதான். அதனுடைய சக்கரத்தில்தான் வாழ்க்கை, இயற்கை என்னும் சக்கரத்தில்தான் சிறு துரும்பாய் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது இயற்கையின் வட்டம்தான். அதன் வடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே முடியாது. வாழ்வு சுழன்று கொண்டேதான் இருக்கும். சக்கரம் ஓடுவது போல, நகர்வது போல. அந்த வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறை என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சமமானதுதான், ஒரே மாதிரிதான். இயற்கை எந்த ஒரு மனிதரிடமும் பேதம் பார்ப்பதே இல்லை, பாரபட்சம் பார்ப்பதே கிடையவே கிடையாது.
எல்லோர் வாழ்விலும் ஏற்றமான காலம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். நடுநிலைமையான சூழ்நிலை, நடுநிலைமையான கட்டம் என்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். அதே போல சற்று இறங்கும் காலமும் வரும். அனைத்தையுமே இழந்து வாழ்வே போய்விடும் காலமும் வரத்தான் செய்யும். தனக்கு என்ன கிடைக்கிறதோ, எந்த காலத்தில் நாம் வாழ்கிறோமோ அனைத்தையும் நமக்கானதாகவே அப்பா அனுப்பியிருக்கிறார், நமக்கானதாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான மனநிலையை அனைவரும் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஏற்றமான காலம் இருக்கும் சமயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்கிறாயோ, அதே போல இரக்கமான காலமாகும் சமயத்திலும் அதை சந்தோஷமாக நமக்காகவே இது நடக்கிறது, நமக்காகவே இது வந்திருக்கிறது என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏற்றமென்ன இரக்கமென்ன எல்லாம் சரிசமமாகத்தான் இருக்கும். அதே போல உயர்வான காலமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இழக்கும் காலமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மை மீறி நடக்காது. சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது. அவருடைய கண் பார்வையில்தான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கெடுதலாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்பாவின் ஆசிர்வாதத்தால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே வாழ்வு ஸ்வர்க்கம்தான். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு நல்ல குறி கூறுவதற்காகவே வந்திருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவொன்று தானாகவே திறக்கும், உனக்காகவே திறக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இது உனக்கான தெய்வ வாக்கு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற நீ பல மடங்கு புண்ணியம் செய்திருக்கிறாய். இன்னும் பல மடங்கு புண்ணியம் உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான ஒன்று உன்னிடமே வர உள்ளது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வானத்தில் நிலவு வந்தால் அதை தூரத்திலிருந்து எப்படி ரசிப்போமோ, அதே போல உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளையும் சற்று தொலைவிலிருந்து ரசிக்க கற்றுக்கொள். அப்படி நீ வாழ பழகிக்கொண்டால் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும், சில வழிகள் நீ அனுபவிக்காமல் வாழலாம். நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ, உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ, அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும், என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும்.
உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும். மகிழ்ச்சியான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நீ விரும்பிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியது எல்லாமே உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் சர்வ நிச்சயமாக உனக்காகவே கனிந்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான நல்லது, உன் வாழ்விற்கான நல்லது அனைத்தும் உன்னை நெருங்கும் பொழுது நீயே அதை புரிந்து கொள்வாய், உணர்ந்தும் கொள்வாய். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கேட்டாயோ, எதை விரும்பினாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அவை அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் கனிந்திருக்கிறது. புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கேட்ட வரம் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. எதற்காகவும் விரக்தி மட்டும் அடைந்து விடாதே. மனதை நோகடிக்காதே, கலங்கி நிற்காதே. உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் தீயவர்கள், யார் உன் நன்மைக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். என்மேல் நீ வைத்த நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உனக்கு காவலாக இருக்கும். உன்னை காத்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நல்ல நிகழ்வு உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நீ இழந்த தவறவிட்ட மிகப்பெரிய இழப்பு ஒன்று உன்னை தேடி வரும். உன்னிடம் வந்து நிறைந்து இருக்கும். நான் இருக்கிறேன். உன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பும், அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும், சில சமயம் புயலாய், மழையாய், இடியாய் சில விஷயங்கள் உன் கண்முன்னே வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேலும் ரணங்களை தான் உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகின்ற நிலையில் நீ இருக்கிறாய். என் குழந்தையே, முதலில் அப்பா சொல்வதை கேள். என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள்.
கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு.